சுவடுகள் சுவடுகள் காலத்தின் பதிவுகள். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத். ஹிஜ்ரி 2. உகது யுத்தத்தில் கொல்லப்பட்ட காவிர்களின் உறவினர்கள் முஸ்லிம்களை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்த வேளை அது. தன்னுடைய 2 மகன்களைக் கொன்ற ஆசிம் ரலி என்ற நபித்தோழரை கொன்று அவர் மண்டையோட்டில் மது அருந்துவேன் என்று சபதம் செய்தால் சுலாஃபா என்ற பெண். சுஃபியான் இப்னு காலித் என்பவன் இதனை அறிந்து அவளுக்கு உதவினான். இத்தகைய பின்னணியில் நயவஞ்சகம் என்ற கொடிய நோயினால் ஏமாற்றப்பட்டு உயிர் பறிக்கப்பட்ட உத்தம நபித்தோழர்களின் வரலாற்று சம்பவம் ஒன்றை இன்றைய சுவடுகள் மீட்டி பார்க்கின்றது. நம் திட்டப்படி எல்லாமே நடக்கிறது. பேசாதே, எதிரிகள் என் மீது சந்தேகம் கொண்டு விடலாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். நண்பர் ஆசிமுக்கு ஆழ்ந்த யோசனை போல் தெரிகிறதே. நண்பரே, நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டுமோ? இங்கு சற்று நேரம் ஓய்வெடுக்கலாமே. எல்லைக்கு வந்துவிட்டோம். அதோ அங்கே பாரு, அங்கு தெரிவதுதான் ஃபத்வத் மலைக்குன்று. என்ன சொல்லுகிறீர்? பெற வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டோம் என்கிறான். வேறொன்றும் இல்லை. முட்டாள், காரியத்தை கெடுத்து விடாதே. இவர்களை எப்பொழுதோ பேசாமல் வா. சற்று பொறு, நாம் கஃபீலாவை வந்துவிட்டோம். அதோ அங்கே பார், பொழுதை பறக்க புறவிகள் புயலாய் வருவதனை. இவர்களின் தலைகள் உருளும் நேரம் வந்துவிட்டது. ஊதில் நாம் பட்ட அவமானத்திற்கும் வேதனைக்கும் பழிதீர்க்கும் காலம் கணிந்து விட்டது. இவர்கள் பேச்சில் விஷமம் தெரிகிறதே. தமக்குள் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களே. கண்சாடையும் செய்கிறார்கள். நல்லதாகப்படவில்லையே. இவர்களை புன்னகைக்கு பின் ஏதோ ஆபத்து ஒளிந்திருப்பதாய் தெரிகிறது. எதற்கும் உடைவாளை தயாராக வைத்திருக்கலாம். அங்கே அங்கே வருவது எத்தனை புறவிகள்! ஆபத்து என்று நினைக்கின்றேன். ஹுபைப், தாரிக், தசீனா, எதற்கும் தயாராகுங்கள். ஆசிமே, இதோ நிற்கட்ட ஓய்வு. அலுல் வகாரா கூட்டத்தினரே, இங்கு என்ன நடக்கிறது? யார் இவர்கள்? உமது தலையை கொய்த 100 ஒட்டகைகளை பரிசாக பெற வந்திருக்கும் வில் வீரர்கள். இஸ்லாத்தை சொல்லித் தாருங்கள் என்றல்லவா மதீனாவில் இருந்து எம்மை அழைத்து வந்தீர்கள். பாதி வழியில் கொல்ல நினைக்கிறீர்களா? துரோகிகள்! நல்லவர்களாய் நாடகமாடி பழிக்கு பழி வாங்க நினைக்கும் நயவஞ்சகர்களே! இதற்கு நீங்கள் கொடுக்க போகும் விலையை மறந்து விடாதீர்கள். துரோகமா? இது எமது தந்திரம். என்ன சொல்லுகிறீர்? ஆசிமே, உமக்கு நாம் வைத்த பொறி இது. உம் மண்டையோட்டில் மதுவருந்தி நாம் கழிப்படையும் நேரம் வந்து விட்டது. வீரர்களே, கொள்ளுங்கள் இந்த முஸ்லிம்களை. தோழர்களே, சீக்கிரம்! அதோ தெரிகிறது அந்த மலை. குதிரைகளை ஓட்டுங்கள். அங்கே சீக்கிரம் ஓட்டுங்கள்.
மலையில் ஏறுகிறார்கள். எறியுங்கள் அம்புகளை, கொல்லுங்கள். தப்பித்து விட்டார்களே. கம்பீரமாக பேசி அந்த மலையில் இருந்தவர்களை கீழே இறக்கியாக வேண்டாம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களை நாங்கள் கொல்லப் போவதில்லை. கீழே இறங்கி விடுங்கள். எங்களை நம்புங்கள். பாருங்கள். முட்டாள், இருமுறை உங்களிடம் ஏமாந்து விட எங்களை கோழைகள் என்று நினைத்தாயா? அவர்கள் தப்பித்து விட்டால் நம் உயிர் நமக்கு சொந்தமாகாது. சற்று பொறு. நண்பர்களே, நாம் தான் சற்று அவசரப்பட்டு விட்டோம். உங்கள் உதிரத்தால் எங்கள் பூமியை கரைப்படுத்த நாம் விரும்பவில்லை. மக்காவாசிகளிடம் உங்களை ஒப்படைத்தால் நிறைய பொருட்கள் எமக்கு கிடைக்கும். அதுவே எங்களுக்கு போதுமானது. உங்கள் நால்வரையும் கொல்லாமல் விட்டு விடுகிறோம். முதலில் கீழே இறங்குங்கள். உங்களை நம்பியது போதும். முகத்தில் புன்னகையும் மகத்தில் விஷமும் கொண்ட துரோக கூட்டம் நீங்கள். இதோ முதலில் எம் அம்புகளுக்கு பதில் சொல்லுங்கள். தோழர்களே, வீசுங்கள் அம்புகளை. புயல் வேகத்தில் பறந்து வஞ்சகம் கொண்ட நெஞ்சங்களை கிழிக்கட்டும். எதிரிகள் தலையை துளைக்கட்டும். வீசுங்கள். தோழர்களே, நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். ஆனால் அச்சம் வேண்டாம். ஷஹாதத் என்ற வீர மரணத்தின் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் அன்புக்குரியவன் அந்த அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். நறுமணமிக்க சொர்க்கத்தின் வாடையை நுகர்கிறது என் சுவாசம். தோழர்களே, ஊரிலீன்கள், அந்த சொர்க்கத்து கன்னிகள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அச்சம் வேண்டாம். வாழ்வோ சாவோ இரண்டிலும் நமக்குத்தான் வெற்றி. போராடுங்கள். ஆசிமே, சுலாஃபா என்பவள் மண்டையோட்டில் மதுவருந்து காத்திருக்கிறாள் என்று பேசிக் கொண்டார்களே. ஹுபைப், நீ சொல்லுவது சரிதான். யா அல்லாஹ், என்னுடைய தலை உன்னுடைய வழியில் வெட்டப்படவிருக்கிறது. அதனை காப்பது உன் பொறுப்பு. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நிலையையும் உன்னுடைய தூதர் அவர்களுக்கு அறிவித்து விடுவாயாக. தோழர்களே, நான் புறப்படுகின்றேன். என் இறைவனை சந்திக்க புறப்படுகிறேன். சென்று வருகிறேன். எதிரிகளை, என் வாளுக்கு பதில் சொல்லுங்கள். இதோ வந்துவிட்டேன். இதோ உருள்கின்றது ஆசிமின் தலை. பலிக்கு பலி. அங்கே பாருங்கள், மலையடிவாரத்துக்கு கீழே நம் தோழர் ஆசிம் சகைதாகிவிட்டார்.
எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது. கொண்டு வாருங்கள் அவருடைய தலையை. அது என்ன? கை நிறத்தில் மேகம் போன்று உதிரத்தில் ஊறி கிடக்கும் ஆசிமின் உடலை சுற்றி சுற்றி வருகின்றது. தேனீக்கள் கூட்டம். அவருடைய அருகில் நெருங்க முடியவில்லை. ஓடுங்கள், ஓடுங்கள். இரவு வந்ததும் தலையை கொய்து விடுவோம். ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். ஆசிம் அலி அவர்களின் தலையை காபிர்களால் வெட்ட முடியவில்லை. அன்று இரவும் வந்தது. பெரும் மழை பெய்து ஆசிம் அலி அவர்களின் உடலை மழைநீர் எங்கோ அடித்துச் சென்று விட்டது. அவர்களின் பிரார்த்தனை பலித்து விட்டது. மீதமிருந்த 3 நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு தாரிக் அலி அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஜெயித் இப்னு தசீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுபைப் அலி அவர்களும் மக்காவில் விற்கப்பட்டார்கள். நபித்தோழர்களின் ஈமானிய பலத்தை சோதிக்கவும் அவர்களுக்கு ஈடேற்றத்தை வழங்கவும் இறைவன் விரும்பினான். அவர்களை இறைவன் பொருந்திக் கொண்டான். நாமும் அவர்களை பொருந்திக் கொள்வோம். சுவடுகள் கேட்டீர்கள். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜுனைட் எம் ஹாரிஸ், ஃபஸ்ஹான் ஏ நவாஸ், ஷாக்கிர் முஹம்மது ஆகியோர்.